வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு உரையாடுவதற்காக பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சிந்தன் அவர்களும் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழி தினம் அப்படிங்கிற செய்தி இன்றைய நாளிதழில் சில தமிழ் நாளிதழ்களில் முக்கியமான இடம் கொடுத்து போடப்பட்டிருக்குது செய்தியாக. எல்லா மொழிகளுக்கும் சம அளவு முக்கியத்துவம், எல்லா மொழிகளுக்கும் சமமான பணிச்சூழல் என்பதையும் இந்த தினம் வலியுறுத்துகிறது அப்படின்னு ஐநாவினுடைய முகப்புல, அந்த இணையத்தின் முகப்புல இந்த செய்தி இருக்குது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லா மொழிகளுக்கும் முக்கியத்துவம், எல்லா மொழிகளும் வளர்வதற்கு, அவைகள் இலக்கிய ரீதியாக தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கு, இன்றைய நவீன தேவைகளுக்காக புதிய வார்த்தைகளை உள்ளடத்தி அவைகள் வளர்வதற்கு எல்லா விதத்திலும் உதவ வேண்டும் என்று சொல்ல வரும்போது யார் உதவ வேண்டியது? அரசு. அப்பொழுது அந்த அரசு ஒரு மொழிக்கோ அல்லது சில மொழிகளுக்கோ முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு நடைமுறை கடைபிடிக்கக்கூடாது என்பது இதிலிருந்து பொருளாகிறது. உதாரணத்துக்கு நமது இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் எண்ணற்ற மொழிகள் இருக்கின்றன. நாம் பெரும்பான்மை மக்கள் பேசக்கூடிய இந்தி முதல் தமிழ் வரையிலான மொழிகளை மட்டும் நான் சொல்லவில்லை. அது இல்லாமல் இன்னமும் பல்வேறுபட்ட மொழிகள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு சந்தால் என்கின்ற ஒரு மொழி கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேலும் பேசப்படுகிறது. 10 லட்சம் பேர்களுக்கு மேல் பேசக்கூடிய மொழிகள் என்று இந்தியாவில் 121 மொழிகள் இருக்கின்றன. ஆனால் அவைகளுக்கெல்லாம் அந்த எழுத்துருக்கள் இல்லை, எழுத்து வடிவம் இல்லை. எனவே அந்த எழுத்து வடிவங்கள் இல்லாத காரணத்தினால் அவைகளெல்லாம் ஒரு மொழிகளாக அப்படியே இருக்கின்றன ஒழி எந்தவிட மேம்பாட்டையும் அவர்களுக்கு தரவில்லை. ஆனால் உதாரணத்திற்கு இன்றைக்கு இல்லை என்றாலும் நம் நினைவில் இன்று அகலாத சோவியத் யூனியன் என்கின்ற அந்த ஒரு நாட்டை நாம் எடுத்துக்கொண்டோமானால் அவர்கள் எல்லா மொழிகளுக்கும் முக்கியத்துவம் தந்தார்கள். அந்த மொழிக்கு முக்கியத்துவம் தருவதன் மூலம் அந்த மொழியை பேசக்கூடிய அந்த இன மக்களினுடைய அந்த பண்பாட்டை அவர்கள் அங்கீகரித்தார்கள். அந்த பண்பாடுகளின் மூலம் அவர்களுடைய மொழியில்தான் அவர்களுடைய பாடல்கள் இருக்கும், அந்த பாடல்களுக்குத்தான் அவர்கள் கண்டுபிடித்த அந்த இசைக்கருவிகள் இருக்கும், அதற்கேற்ற அவர்களுடைய நடனங்கள் இருக்கும். அவர்கள் ஒரு வழிபாட்டு முறைகளை கையாளுவார்கள். அந்த வழிபாட்டு முறைகளில் பார்த்தீர்கள் முன்னோர் வழிபாடிலிருந்து குலதெய்வ வழிபாடு வரை இருக்கும். இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகளை பார்த்தீர்களானால் அந்த ஒரு இனக்குழு அல்லது அந்த மொழி வழி மானுட சமூகம் என்பது வளர்வதற்கான ஆதாரமாக அந்த மொழி என்பது மிகப்பெரிய ஒரு வெறும் அடையாளம் என்று பார்க்காமல் அவைகளுடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான ஒரு கருவியாக இருப்பதை நாம் உணர வேண்டும். அப்படி உணரும் பொழுதுதான் எல்லா மொழிகளுக்கும் தர வேண்டிய முக்கியத்துவம் என்பது தரப்படும் என்று நான் உணர்கிறேன். வழக்கொழிந்து வரக்கூடிய சிறு மொழிகளை பாதுகாக்கிறதுல கணினிகள், இணையங்கள் மிக முக்கியமான பங்காற்றி வருகின்றன அப்படிங்கிறதும் அந்த செய்திக்குள்ள இருக்கு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தாய்மொழி சார்ந்த தாய்மொழிக்கென்று அதை பாதுகாக்க வேண்டும் என்கிற உணர்வெல்லாம் ஒரு காலனி ஆதிக்க முடிவுக்கு வந்த சூழலில் தான் உலகம் முழுக்க அதுக்கு ஒரு அரசியல் பார்வை வர ஆரம்பிச்சது. நீங்கள் இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சோவியத் யூனியன் சொன்னார். இந்தியாவில் கூட மொழிவாரி மாநிலங்கள் ஒரு பக்கம் அதுக்கான மொழிவாரி மாநிலங்கள், மொழி உரிமை இது சம்பந்தமான விவாதங்கள் கிளம்பிய போதும் இந்த நீங்கள் வழக்கொழியக்கூடிய மொழிகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற விவாதம் வருகிற போதும் ஒவ்வொரு மாநிலமும் கொள்கை ரீதியாக பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டியிருந்தது. தமிழ்நாடு இருக்குது, புதுச்சேரி இருக்குது. நீங்கள் இந்த ரெண்டும் ஒரே மொழி பேசினாலும் எல்லைகளால் பிரிந்திருக்கிறோம். ஆனால் தமிழகத்துக்குள்ளே பல மொழி பேசுகிறவர்களும் இருக்கிறார்கள். அப்போ இந்த அடையாளம் என்பது அது தனக்குள்ள ஒரு நெகிழ்வான ஒரு ஒற்றுமையை, ஒரு ஒரு இறுக்கமான அடையாளமாக அது இல்லாமல் ஒரு நெகிழ்வான போக்கோடையும் இந்தியாவுக்குள்ளே இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். கணினி பயன்பாடு என்பது ஒரு சந்தை தேவையை ஒட்டி எல்லா மொழிகளையும் உள்ளடக்கி கொள்கிறது அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் அது மேலான முதலீடு எப்படி இருக்குது என்று கேட்டால் அதில் தனியார் காட்டுகிற அக்கறையை விடவும் அரசு காட்டுகிற அக்கறை என்பது குறைவாக இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அது கணினி மொழியுடைய கட்டமைப்பு. நீங்கள் வெளியில் படிக்கிற வாசகங்கள் இல்லை, எஸ் நோன்னு கொடுக்கறதுக்கு பொதுவாக ஆம் இல்லைன்னு சொல்கிறது மட்டுமல்ல, அதனுடைய கட்டமைப்பிலேயே தமிழ் மொழியுடைய பங்கேற்பு அதிகரிக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு நீண்ட ஆராய்ச்சி தேவைப்படுது. அந்த ஆராய்ச்சிக்கான முதலீடு என்பது ஒரு அரசு முதலீடாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இதில் முக்கியம். நீங்கள் திரிபுராவில் அந்த மக்களுடைய மொழி அழிந்து கொண்டிருந்த சூழலில் நீங்கள் அங்கே முதல் பழங்குடி முதல்வரான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தசரத் தேவ் அவர் தான் அந்த மொழிக்கான ஸ்கிரிப்டுக்கும் போராடினவர்.
நீங்க இது ஏன் இந்த ரெண்டும் இணைஞ்சு வருதுன்னா, இந்த மக்கள் விடுதலை ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம் என்பதில் நீங்க இந்த அடையாளங்கள் அழிவதற்கு எதிரான உணர்வும் சேர்ந்ததுதான். ஏன்னா அது தம்முடைய வரலாற்றையும் தாங்கி வருகிறது அப்படிங்கிறதும் சேர்ந்தது. ஆனா இந்த ஆதி அடையாளம் என்கிறதுல தலைப்பு மட்டும் அப்படி இருக்கு. நான் கட்டுரை முழுசா படிச்சேன். ஆதி அடையாளம்னு அவரு அதை டிக்ளேர் பண்ணல. ஏன்னா ஆதி அடையாளம்னு பார்த்தா அது இன்னைக்கு அடையாளங்கள் நிறைய இருக்கு ஒரு மனிதனுக்கே. சரி, அப்ப அதுல எனக்கு கொஞ்சம் டிஃபர். இது நீங்க அரசு செய்யல, தனியார் தான் வந்து அதில் அந்த விஷயங்கள்ல ஒரு ரோல் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அரசினுடைய பங்களிப்பு குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அரசினுடைய பங்களிப்பு முக்கியமாக இருக்க வேண்டிய முக்கியமான இடம் தமிழ் உள்ளிட்ட அனைத்து தேசிய மொழிகளையும் ஆட்சி மொழியாக கொண்டு வருவதற்கான வேலைகளை செய்யணும் அப்படிங்கிறது தான். அதற்கான முயற்சிகளை கட்சிகள் செய்துட்டு இருக்கிறாங்க. ஆனா உரிய பலன்களை பெறவில்லை அப்படிங்கிறது தான் சர்வதேச தாய்மொழி தினத்தோட நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயமாக தெரியுது. இன்றைக்கு தினமணியில் இருக்கக்கூடிய வேறொரு கட்டுரையில் முதல் வரி, உலகத்துல மிக எளிமையாக செய்யக்கூடிய செயல் எது, மிக கடினமாக செய்யக்கூடிய செயல் எது அப்படின்னு புத்தர்கிட்ட கேள்வி வரும்போது அவர் வந்து பிறர் மீது குற்றம் சொல்வது, பிறர் மீது குற்றம் குறைகளை பார்ப்பது மிக எளிதான செயல், தங்களுடைய குற்றங்களை காண்தல் வந்து மிக அரிதான கடினமான செயல் அப்படின்னு புத்தர் சொன்னதாக ஒரு கட்டுரையில் முதல் வரிகள் இருக்கு. அது இருக்கு. இன்றைக்கு வந்து பேரவைத் தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு சட்டப்பேரவையில் கிடைத்த நம்பிக்கை வாக்கெடுப்பு செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் நீதிமன்றத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கு போட்டிருக்குது அப்படின்ற செய்திகள் இன்றைய நாளிதழ்கள்ல இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அவர் ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சிருக்காரு. அவர் சட்டப்பேரவையில் வந்துட்டு இந்த வாக்கெடுப்பு இதெல்லாம் நடக்காத போகிற ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா அதன் மூலம் இந்த ஆட்சிக்கு இங்கே ஒரு ஆளுநர் ஆட்சி வரும், அதை ஒட்டின மாதிரி உடனே தேர்தல் வரும். அப்படி ஒரு தேர்தல் நடந்ததுன்னா நம்ம 4 ஆண்டு காலம் இன்னும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆண்டுக்குள் நாம் மீண்டும் பதவிக்கு வர வேண்டிய ஒரு சாத்தியக்கூறு இருக்கும் அப்படின்றதான் அவங்க நடந்துக்கிட்ட அந்த நோக்கமாக நான் கருதுகிறேன். எனவே அது நிகழவில்லை என்பது மட்டுமின்றி அது இவர்களுக்கு எதிராகவும் போய்விட்டது. சபையில் இவர்கள் வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் சபை நடவடிக்கை நடத்த விட மாட்டோம் என்பது போல் அவர்கள் என்கின்ற நோக்கமாக கொண்டு அவர்கள் செய்த அமளி அது மக்களிடையே மிகப்பெரிய அளவிற்கு வெளிப்பட்டு விட்டவுடன் ஏதோ அங்கே நடந்து விட்டது என்பதை போல இவர் குற்றம் சாட்டி கொண்டு தன்னை நியாயப்படுத்தக்கூடிய பல்வேறுபட்ட முயற்சிகளினுடைய விளைவுதான் 22ஆம் தேதி உண்ணாவிரதம், நீதிமன்றத்துக்கு போகப் போகின்றோம், பேரவைத் தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் என்றெல்லாம் இவர் அடுத்தடுத்த அஸ்திரங்களாக விட்டு கொண்டிருக்கிறார். நீங்க எப்படி பார்க்குறீங்க? நீங்க உள்ளுக்குள்ள நடந்த நிகழ்வுகள் அப்படிங்கறது அடிப்படையில பேசுறதா இருந்தா அது தொடர்ந்து 2 நாட்களாக எல்லா ஊடகங்களையும் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த சட்டசபை நிகழ்வுக்கு பிறகு எந்தெந்த கருத்துக்கள் எல்லாம் மக்கள் மன்றத்தில் வந்து முதன்மையாக இடம்பெறுகிறதோ அதை பற்றியெல்லாம் பேசுவது அவசியம். அவை சொல்கின்ற செய்தி என்ன, சொல்லாத செய்திகள் என்ன அப்படிங்கிறதை பற்றி பேசுறது அவசியமானதுன்னு ஒரு உணர்வு வருது. அதன்படி பார்த்தா இப்போ நீதிமன்றத்திலையும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு ஒரு சட்டமன்றத்திலையும் ஒரு போராட்டமாக இதை முன்னெடுத்துட்டு போறது ஒரு அரசியல் கட்சிக்கு, எதிர்கட்சிக்கு ரொம்ப அவசியமான விஷயம் அப்படிங்கிற அளவில் அதை புரிந்து கொள்ளலாம். அதாவது தன்னுடைய அரசியல் முழக்கத்துக்கு ஆதரவாக, ஆளுகின்ற ஒரு அரசுக்கு எதிராக மக்களை வந்து அணி திரட்டுவதற்கு இது போன்ற செயல்கள் வந்து அரசியல்ல எல்லா கட்சிகளாலும் எல்லா காலங்களிலும் பயன்படுத்தப்படுகின்றவை அப்படிங்கிற அளவுல இதை வந்து புரிந்து கொள்ளலாம். அதை தாண்டி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை பதவியிலிருந்து நீக்குவதற்கு சட்ட ரீதியான வழிமுறைகள் அப்படிங்கிற மாதிரி இதை பார்க்கலாமா, இல்ல சட்ட ரீதியான வழிமுறைகளை புறந்தள்ளி வேறு ஏதாவது ஒரு வழியில வந்து ஒரு அரசை அகற்றுவதற்கு கட்சிகள் முயற்சி செய்யறது அல்லது மக்கள் திரள் முயற்சி செய்வது அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்குவீங்க? ஐயநாதன் அவர் பேசும்போது ஸ்டாலின் ஏமாற்றத்தில் இருக்கிறாருன்னு சொன்னாங்க. ஏமாற்றப்பட்ட உணர்வு வெளிப்படுதுன்னு. எனக்கு வந்து சாமானிய மக்களும் இந்த தமிழகத்தின் மிக பெரும்பான்மையான மக்கள் ஒரு ஏமாற்றத்துக்குள்ளா இருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். என்ன ஏமாற்றம்னா, தங்களுடைய மிக அடிப்படையான பிரச்சனைகளை எல்லாம் காலில் போட்டு மிதித்து விட்டு, அது வந்து விவசாய நெருக்கடியை பற்றி நம்ம தற்கொலைகள் மரணங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். திருவாரூர்லேயும் நாகப்பட்டினத்துலேயும் நுண்நிதி நிறுவனங்கள் கடன் கொடுத்து விட்டு சில 1000 ரூபாய் கடனுக்காக அவங்கள வந்து வீட்டு சிறையில் வைத்து கொடுமையாக வார்த்தைகளில் கொடுமை செய்து
பணமே இல்லாத மக்களிடம் பணம் பிடுங்குகிற வேலை இந்த காலத்துல நடந்துகிட்டு இருக்கு. சரி, நம்ம நிவாரணம் போய் சேரல. சரி. ஆனா இன்றைக்கு தமிழகத்தையே எழச் செய்யக்கூடிய ஒரு போராட்டத்திற்கு ஒரு எதிர்க்கட்சி அழைப்பு விடுக்குதுன்னு சொன்னா அது வந்து மிக முக்கியமாக அவர் ரொம்ப நேரம் பேசியிருக்கிறது ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் பற்றியும் அது வெளிப்படைத்தன்மை இல்லை என்பது பற்றியும். இதே தமிழ்நாடு அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையோடு இயங்க வேண்டிய பல அறிக்கைகள், நீங்க ககன்தீப் சிங் பேடியுடைய அறிக்கை, தாதுமணல் கொள்ளை சார்ந்த அறிக்கை இன்னுமா வெளியில வரல. அது வந்து சட்டசபைக்காக ஒரு அமைக்கப்பட்ட விசாரணைக்குள்ளது. அதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்றீங்க. இந்த அழுத்தம் என்பதெல்லாம் எதை நோக்கி இருக்குதுன்னா ஆட்சி மாற்றம் வேணுங்கிறது நோக்கி இருக்குது. சரி, இந்த நீங்க பேசுறது இருக்கு இல்லையா, எனக்கு ஆட்சி மாற்றம் வேணுங்கிறது. ஆட்சி நீங்க மாற்றம் பேரவைத் தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம், வெளிப்படைத்தன்மை வேணும். இப்போ இதில் நம்ம என்ன தீர்ப்பு சொல்லிட முடியும்? உள்ள இருக்கிற வீடியோ அந்த சட்டசபை நிர்வாகம் எடுத்து அனுப்பியது. ஆனா அதுலயே வந்து மிக சீரியஸான குற்றச்சாட்டை சபாநாயகர் சொல்றாரு, நான் பிறந்த சாதி காரணமாக என்னை இப்படி பேசுகிறார்கள்னு சொல்றாரு. ரொம்ப சீரியஸான விஷயம். வீதிகள்ல நடக்கிற தீண்டாமை கொடுமைக்காக போராடுறோம். தமிழ்நாட்டுல தீண்டாமையே இல்லைன்னு பேசிட்டு இருந்தவங்க, நான் இருந்த அந்த மைய மண்டபத்துல இருக்குன்னு சபாநாயகர் சொல்றாரு. சீரியஸான விஷயம். இவரும் என்னுடைய சட்டையை கிழிச்சிட்டாங்க, எனக்கு உள்காயம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. நீங்க இந்த மன்றத்தை என்ன, நீங்க 2 பேரும் தானே இந்த மன்றத்துல பிரதான பங்கேற்பாளர்கள், நீங்க 2 பேருமே சொல்றீங்க வெளிப்படைத்தன்மை இல்லாமல் நடத்தியதும் இதுவரைக்கும் இது எல்லாம் நேரலையாக வெளியில மக்களுக்கு தெரிஞ்சாலும் கூட, நேரலையாக தெரிஞ்சாலும் கூட அதுல பிரச்சனை இருக்கும். ஆனா தெரிய விடாமல் செய்ததிலும் இத்தனை ஆண்டு காலம் பல ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க தேவை வரும்போது அவங்கவுங்க முழக்கங்களை முன் வச்சுக்கிறாங்க. ஆனா நான் கேட்கறது உங்க அதிகார போட்டி தானே. சாமானிய மக்கள் எவ்வளவு பிரச்சனை வரிசையா எடுக்க முடியும்? 2 தரப்புலயுமே அது மக்களுடைய பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அவங்களுடைய அதிகார போட்டி சார்ந்த அது வந்து இன்னும் அடுத்த அக்லி எண்டுக்கு வருது. இல்ல அப்படி சொல்றீங்க. ஆனா அந்த அதிகார போட்டிக்கு உள்ள வந்து ஜனநாயக நடைமுறைகள் புறந்தள்ளப்படுகின்றன அப்படிங்கறத நீங்க கணக்குல எடுத்துக்குவீங்களா மாட்டீங்களா? உண்மைதான். நீங்க நான் வந்து சுயாட்சி பத்தி நம்ம நிறைய பேசிருக்கோம். ஆனா சுயாட்சி மீறும் போது எந்த கட்சிகள் தனக்கு தேவை இருக்கோ நீ 356 பயன்படுத்து, ஆளுநர் ஆட்சியை பயன்படுத்தி, எல்லா வார்த்தைகளையும் பயன்படுத்துறது தமிழ்நாட்டுல பார்த்திருக்கோம். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய உரிமைகளையும் உங்களுக்கு தேவையான, நீங்க அதாவது தாய்மொழியை பத்தி பேசுனீங்க. இங்க அனைத்து இது அரசாங்கத்துடைய மொழிகளாக இருக்கக்கூடிய தமிழ் உள்ளிட்ட மொழிகளையே ரொம்ப சாதாரணமாக இந்தி தான் இந்த நாட்டுடைய தேசிய மொழின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடுவாங்க. நாம இப்ப அதை எப்படி அரசாங்கத்தில் பங்களிக்கும் போது நம்ம என்ன செஞ்சோம்? இப்ப எதிர்கட்சிகளாக இருந்து இல்ல மக்கள் செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு ஜல்லிக்கட்டுக்காக போனாங்க, அதுக்கு போனாங்கன்னு நடக்குது இல்லையா? இந்த இதுலயாவது என்ன செஞ்சோம்? இதே மாதிரி பேசிட்டு இருக்கிறதாக இருந்தால் இதற்கு முடிவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதாவது நம்ம நபர்கள் சார்ந்து கட்சிகள் சார்ந்து பேசுறதை விட சில நெறிகள் சார்ந்து நடைமுறை சார்ந்து பேசுறதுக்கு போயிட்டா நல்லது அப்படின்னு. அதுதான் ஃபோக்கஸ். நீங்க இந்த மாதிரி நேரத்துல ரகசிய வாக்கெடுப்பு அப்படிங்கிற கோரிக்கை நியாயமான கோரிக்கை, அதை வந்து ஏற்பதும் ஏற்காததும் அவைத்தலைவருடைய சிறப்புரிமை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த கோரிக்கைக்கு பின்னால் அது என்ன நடந்தது, என்ன நடந்திருக்கணுங்கிறத பற்றி எல்லாரும் பல ஊடகங்கள்ல பேசிட்டே இருக்கிறாங்க. அதை விட்டுட்டு இந்த கோரிக்கை வந்து ஏற்கனவே இருக்கின்ற ஒரு கொறடா நடைமுறை, கொறடாவினுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு உறுப்பினர்கள் நடக்கணுங்கிற ஒரு நடைமுறைக்கு எதிரான கோரிக்கையாக இருக்கு. இப்போ எல்லா விஷயங்களையும் இதே போன்று எடுக்கலாமா? ரகசிய வாக்கெடுப்புங்கிற நடைமுறைக்குள்ள போயிடுறது சரியாக இருக்குமா? இல்ல கொறடா உத்தரவுங்கிறது இனிமேல் வளர்ந்து விட்ட ஒரு ஜனநாயகத்துல அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி கொறடாங்கிற சிஸ்டத்தை தூக்கிடலாமா? இப்ப கொறடா உத்தரவு அப்படின்றவருடைய எங்க முக்கியத்துவம் பெறுது அப்படின்னம்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியின் சார்பாக வந்த நீங்கள் இந்த குதிரை பேரத்திற்கு ஆளாகி உங்களை நீங்களே விற்றுக்கொண்டு வசதிக்கு வாக்களித்து அதன் மூலம் ஜனநாயக நெறிமுறைகள் நசுக்கப்படுவதை தடுப்பதற்காக ஆன்டி டிஃபெக்ஷன் லா கொண்டு வரப்பட்டது. அது ஜனநாயக பூர்வமானது தானே ஒன்று. ரெண்டாவது விஷயம், மனசாட்சிக்கு இடம் இருக்குதானே? இடம் இருக்குது. ஒரு கட்சியினுடைய உறுப்பினர் வந்துட்டு வெறும் வாக்களிக்கிறதுல மட்டும் இல்லை, எத்தனையோ பிரச்சனைகளில் வந்துட்டு ஆளும் கட்சியை வற்புறுத்தி ஆளுங்கட்சி உறுப்பினரை பேச முடியும். அதெல்லாம் அதுதான். ரெண்டாவது, மனசாட்சிப்படி வாக்களிக்கிறவங்க ஏன் ரகசிய வாக்கெடுப்புக்கு போகணும்? அவர் திரு ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள் வலியுறுத்தும் பொழுது மனசாட்சிப்படி வாக்களிப்பார்கள் என்ற போது, மனசாட்சிப்படி அவ்வளவு உறுதியாக இருப்பவர்கள் துணிந்து வாக்களிக்கலாமே. அதில் என்ன தவறு இருக்கிறது? ஏனென்றால் ஒரு பேரவையில் ஒரு புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரும் பொழுது அது மக்களுக்கு பாதகமாக இருக்கும், மக்கள் நலனுக்கு புறம்பானதாக இருக்கும் என்று நினைக்கும் பொழுது நீங்கள் வெளிப்படையாக வாக்களித்து விட்டு பதவி இழக்கலாமே. ஆக திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லுகிறார் என்றால், ரகசிய வாக்கெடுப்பு இருந்தால் அந்த ஆட்சி கவிழ்ந்திருக்கும். அதாவது அவருடைய ஊகத்தின் அடிப்படையிலானது. அதிமுக சைட்ல இருந்து சொல்றது இன்னொரு ஊகத்தினுடைய அடிப்படையிலான பதில் சொல்றாங்க. இல்ல
நிறைய வாக்கு கிடைச்சிருக்கும் நிறைய வாக்குகள் கிடைச்சிருக்கும் அப்படின்னு அப்படின்றாங்க. சொல்றாங்க. அது அதனால வந்து எது நடந்திருக்கும் அப்படிங்கறதை பற்றி யாரும் இறுதியான இல்ல, முடிவு ஒரு இடத்துல எடுத்துட்டு போயிட்டு இவங்களை எல்லாம் வைக்கிறத வந்துட்டு வச்சு அவங்களுடைய கருத்துக்கள் வந்து சுதந்திரமாக வெளிப்படுவதை தடுக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடியவர்களே பிறகு ரகசிய வாக்கெடுப்பு என்று பேசுகிறார்கள். வெளிப்படைத்தன்மை என்பதுதான் ஜனநாயகம் என்பதை நாம் எல்லா இடத்திலும் பேசியிருக்கிறோம், நிர்வாகத்திலையும் பேசியிருக்கிறோம், ஆட்சி அமைப்பிலும் பேசியிருக்கோம். அதனால அந்த ரகசிய வாக்கெடுப்பு அப்படின்றத வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கான ஒரு வழிமுறை என்று சொல்லுவது அப்படின்றதெல்லாம் வினோதம் என்பதை தவிர வேறொன்றும் இல்லை. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ரகசிய வாக்கெடுப்பு என்பது வந்து கொறடா உத்தரவுங்கிற நடைமுறைக்கு எதிரானதா? அது தேவையில்லைன்னா கொறடா சிஸ்டம் தேவையில்லையா அரசு அந்த நடைமுறைகள்ல, சட்டமன்ற நடைமுறைகள்லங்கிறது ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் இந்த கட்சித்தாவல் தடை சட்டம்னு ஒன்றை வந்து 80களில் கொண்டு வந்ததற்கு பின்னால் இருக்கக்கூடிய லாஜிக் என்ன, தர்க்கம் என்ன, எந்த சூழலுக்கு பிறகு அப்படி ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது? இப்போ அதே சட்டத்தை வந்து புறந்தள்ளிட்டு வேறு கோரிக்கைகளை பொதுத்தளங்கள்ல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மட்டும் இல்ல, பொதுத்தளத்தில் இருக்கக்கூடிய பல பிரபலங்கள் வந்து மக்களுக்காகத்தான் சட்டங்கள், சட்டங்களுக்காக மக்கள் அல்ல அப்படின்னு மிகவும் பிரமாதமான முழக்கங்களை முன்வைக்கிறாங்க. இல்ல, சட்டங்கள் புனிதமானவை அல்ல, அதை திருத்தலாம், திருத்தக்கூடியவை தான். ஆனா அந்த சட்டத்தை திருத்துவதற்கு ஜனநாயகம் ஒரு நெறிமுறையை உருவாக்கி தான், அதுக்கு தான் சட்டமன்றங்களையும் நாடாளுமன்றங்களையும் உருவாக்குனாங்க. அதற்குள்ள கட்சிகளுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. நம்ம வந்து கட்சிகளுக்கு வாக்கு கேட்கறதுல இருந்து தனியா நபரை காட்டி வாக்கு கேட்கற அளவுக்கு போயிட்டோம், ஒரு எண்டுக்கு போயிட்டோம். ஒரே ஒருத்தரை காமிச்சு இவர் தான் எல்லா இடத்துலையும் நிக்கிறதா கருதி ஓட்டு போடுங்கன்னு வாங்கிட்டோம். ஜெயிக்கிறதுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்குன்னு பண்ணிட்டோம். அதுக்கு பிறகு ஆனா அரசமைப்பு சட்டம் எம்எல்ஏக்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது. அப்ப இவ்வளவு நாள் இதை சொல்லிட்டு இருந்தவங்க திடீர்னு இல்லை எம்எல்ஏக்களுக்கு தான் முக்கியத்துவம்னு சொல்லும்போது மக்கள் இவ்வளவு நாள் இந்த அரசியல் கட்சிகளின் வழியாக அரசியலை கற்றவர்கள் எல்லாருமே வந்து விதிமுறைகளை வைத்து பார்த்தெல்லாம் கத்துக்கல. இப்பதான் சட்டமன்றம்னா எப்படி நடக்கும், பல பேர் அதான் கேட்குறாங்க, எம்எல்ஏக்கு என்ன பங்கு இருக்கு, எம்எல்ஏ மக்களை தான் பிரதிநிதித்துவப்படுத்தணுமா, எல்லா நேரமும் பண்ண முடியுமா, மக்கள் இப்போ நீங்க இது உத்தரப்பிரதேசத்துல பாபர் மசூதி இடிக்க அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னா எனக்கு வரக்கூடிய சந்தேகம் என்னன்னா, என்டையர் பொலிட்டிக்கல் கிளாஸ், எல்லா அரசியல் கட்சிகளும் எது நடைமுறை, எது வந்து நடைமுறைக்கு மாறானது அப்படிங்கிறதை சாதாரண மக்களுக்கு, நீங்க சொல்ற மாதிரி சட்டமன்ற நடைமுறை புரியாதவர்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டிய பொறுப்பு என்டையர் பொலிட்டிக்கல் கிளாஸுக்கு இருக்கா, இல்ல ஆளுங்கட்சிக்கு மட்டும் இருக்கா? ஆளுங்கட்சி இல்ல, அது நீங்க இது ஆனா பெரும்பாலான அரசியல் கட்சிகள் வந்து சட்டமன்ற நடைமுறைகளை எல்லாம் கரைச்சு குடிச்ச, சர்வதேச நடைமுறைகள் வரைக்கும் கரைச்சி குடிச்ச அரசியல் கட்சிகள் கூட தங்களுடைய விருப்பு வெறுப்பு சார்ந்து இது போன்ற விஷயங்கள்ல கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கறதும் அடக்கி வாசிக்கிறதுமாக இருப்பதற்கு எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுதான் அவங்க வசதிக்கு அவங்க வளைக்க பார்க்குறாங்க. சட்ட நடைமுறைகள் மட்டுமல்ல, மரபுகளை கூட அவ்வாறு வளைக்க முற்படுகிறார்கள். இதில் என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த ஸ்பிரிட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், வேர்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க, வார்த்தையாலும் உணர்வாலும் என்று சொல்வார்கள். அந்த உணர்வு அப்படின்ற போது ஒரு மேம்பட்ட உணர்வு அப்படின்றது தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். சபாநாயகருக்கு பார்த்தீங்கன்னா வானளாவிய அதிகாரம்ன்றாங்க. அப்படின்னா வானளாவிய அதிகாரம் அந்த அவையை கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கான அதிகாரம். அந்த அவையின் போக்குகளில் சரியானது எது என்று வரும்பொழுது அப்பொழுது அந்த நடைமுறையை, அந்த ஜனநாயக விழுமியங்களை, இங்கே மக்கள் பிரச்சனைகளை தான் பேச வேணும் அப்படின்றதையும், மக்கள் பிரச்சனைகளுக்காக தான் இந்த சட்டப்பேரவை என்பதையும் நிலைநிறுத்த வேண்டும் என்கின்ற பொறுப்பு தான் அதிகாரப்பூர்வமாக அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி வேற எதுக்கு அவருக்கு அதிகாரம்? அப்படிலாம் எதுவுமே இல்லை. அந்த அதிகாரத்தை வந்துட்டு தக்க வைப்பதற்காக, அந்த அதிகாரத்தினுடைய புனிதத்துவம் கிடையாது, அதனுடைய முக்கியத்துவம், அவ்வளவுதான். அந்த முக்கியத்துவம் கருதி தான் நீதிமன்றம் கூட அவருடைய நடைமுறையில் அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் அதெல்லாம் இன்னைக்கு வந்துட்டு பல்வேறுபட்ட இடங்கள்ல மாறிக்கிட்டு இருக்குது. ஏன்னா எப்பொழுதெல்லாம் வந்துட்டு நியாயங்களும் ஜனநாயக நெறிமுறைகளும் வந்துட்டு மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாருல, அந்த மாறிக்கிட்டு இருக்கிற இடங்கள் தான் வந்து பலவிதமான சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் இடமளிக்குது. இதே மாதிரி ஒரு நெருக்கடி வேற ஏதேனும் சட்டமன்றங்கள்ல வரும்போது நீதிமன்றம் வந்து இந்த நடைமுறைகளுக்கு மாறான உத்தரவை கொடுக்குது. எதையெல்லாம் வந்து நீங்க சட்டமன்ற நடைமுறைகள் இன்றைக்கு பேசுறோமோ அதற்கு மாறான ஒரு உத்தரவை நீதிமன்றங்களே கொடுக்குது. சந்தேகம் இல்லாமல் ஐயன் திரிபுர நிரூபிக்கப்பட வேண்டும்ங்கிறதுக்காக சில நடைமுறைகளை எங்கேயாவது சொல்றாங்க. அது நடைமுறைகளுக்கு மாறாக இருக்குது. அப்போ அதையே பிரசிடென்ஸா எடுத்துட்டு, அதையே ஒரு முன் உதாரணமாக எடுத்துட்டு எல்லா இடங்கள்லயும் அதை நடைமுறைப்படுத்தினா என்னங்கிற கேள்வியை மக்கள் வந்து முன்வைக்கிறாங்க.
மக்கள் நீங்க பொத்தாம் பொதுவாக மக்கள் யார் இருக்காங்கன்னு தெரியல. இது நியாயமான பதிலாக தெரியும். ஆனா இதுல சரி, யாருடைய குரல்கள் எல்லாம் ஓங்கி ஒலிக்குமோ அவர்களை தான் வந்து மக்கள்னு சொல்றோம்னு வச்சுக்கலாம். காலங்காலமாக வந்து குரலற்றவர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய குரலை வந்து நம்ம என்னைக்கும் மக்கள்னு சொல்றோம். எழுத்தாணி சுதந்திரம் பெற்றவர்களுடைய கருத்து மக்கள் கருத்தாக பல்வேறுபட்ட தளங்களில் பேசப்படுகிறது. இன்னைக்கு அது உருவாக்கவும் முடியும். நீங்க எந்த கருத்தை இப்ப அது எழுத்தாணில இருந்து டிஜிட்டலா மாறிடுச்சு. டிஜிட்டலா அது மாறிடுச்சு. ஆமா, இன்னும் சௌரியமா போச்சு. ஆனா என்னன்னா, நான் ரொம்ப இப்ப சாமானிய நம்மளும் தானே பேசுறோம், போற வழியில எல்லாத்தையும் சாமானியமா பேசலாம். அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இந்த அரசு மாறுமா, இருக்குமா, என்னதான் சாத்தியம், எதுவுமே அவங்களுக்கு தெரியல. அப்ப அவங்க கேக்குறாங்க, நம்ம வந்து இந்த அரசு மாறினால் கூட என்ன மகாத்மாவா வரப்போறாருன்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்போ அரசியல் போக்கே மாறணும்னு ஒரு பார்வையை நம்ம தான், அரசியல் கட்சிகளுக்கு தான் அந்த இந்த மாதிரி இது போன்ற விஷயங்களை இப்படி கடந்து போறதுல எனக்கு சில சந்தேகங்கள் வருது. மகாத்மாவா வரப்போறாரு அப்படிங்கிறதுக்காக எதுவுமே கேள்வி கேட்கறது இல்லைங்கிறது ஒரு நடைமுறை. யாரு இருந்தா என்ன அப்படிங்கிறது இன்னொரு நடைமுறை. இல்ல உங்களுக்குள்ள மகாத்மாக்கள் வரப்போறது இல்ல, அப்புறம் அவரை தூக்கிட்டு இவரை வச்சா என்ன அப்படின்றது ஒரு செக்ஷனும், மகாத்மாக்களா வரப்போறாங்க இருக்கிறவரை தொடர்ந்தா என்னன்னு இன்னொரு செக்ஷனும். இது அவர் ஏற்கனவே இதுக்கு பதில் சொன்னாரு, நல்லா அருமையா சொன்னாரு. ஒரே ஒரு ஆளை முன்னாடி காட்டி எல்லா தொகுதியிலையும் வாக்குகளை வாங்கிட்டு அப்புறம் எதிர்பார்க்கறதுக்கு யாருக்கு எந்த தகுதி இருக்கிறது? நான் அருகதை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. நான் சொல்றேன், ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் அப்படின்றதுல வந்துட்டு ஒரு சிட்டிசனுடைய, ஒரு குடிமகனுடைய கடமை என்னன்னா, இவர் என்னுடைய பிரதிநிதியாக இருக்க தகுதி பெற்றவர் தானா அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க ஆழ்ந்து சிந்தித்திருந்தாங்க. அப்படின்னம்னா ஜனநாயகத்திற்கு வரக்கூடிய அச்சுறுத்தல், அது இது மரபு, இதெல்லாம் பத்தி பேச வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஆனா நம்ம அப்படி பார்க்கல. சின்னம், கட்சி, ஒரு தலைமை, அப்புறம் அது தரக்கூடிய துட்டு, இதை 4 வச்சு தான் வாக்களிக்கிறாங்க. இப்படி வாக்களிக்கும் போது என்ன ஆகும்? அப்போ நீங்க ஒட்டுமொத்த பொறுப்பையும் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க ஒரு பிளாங்க் செக் மூலமா. அதாவது இந்த பவர் ஆஃப் அட்டார்னி இல்ல, அது மாதிரி எழுதி கொடுத்த மாதிரி கொடுத்துட்டீங்க. அப்புறம் 5 வருஷம் அவங்க கண்டுக்க போறது இல்லை. நீங்க இவ்வளவு கொள்கை குளறுபடிகள், இவ்வளவு தூரம் நாட்டிற்கு எதிரான இவ்வளவு திட்டங்கள் தீட்டப்படுகின்றன, எல்லாம் வருது. மீத்தேன் எரிவாயு திட்டத்துல இருந்து எல்லாம் ஹைட்ரோ கார்பன் வர வந்து நிக்குதுன்னா எங்கேருந்து வருது? நாம போட்ட வாக்கனுடைய யோக்கியதையில இருந்தா வருது. அந்த இடத்துல நம்ம சரியா சிந்திச்சிருந்தோம் அப்படின்னோம்னா நிறைய வந்திருக்கோம். ஆனா அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றியதில் அரசியல் கட்சிகளுடைய பங்கு இருக்கானா? இருக்கு. இது தேர்தல் மட்டும் அரசியல்னு பாக்குற ஒரு பிரச்சனையும் இங்க இருக்கு. தேர்தல், எம்எல்ஏக்கள், சட்டமன்றம், இதுதான் அரசியல். எனக்கு அரசியல் பங்கேற்பு என்பது அது போராட்டங்களாக இருக்கு. அரசியல் பங்கேற்பு பல வடிவங்கள்ல இருக்கு. ஒவ்வொரு கொள்கை மீதும் விவாதம் நடத்துவது, ஒவ்வொரு கொள்கையிலும் முரண்படுவது, இல்ல என் ஊர்ல கருத்து கேட்பு கூட்டம் நடத்துங்கன்னு எத்தனை பேர் தன்னுடைய பகுதியில ஒரு தொழிலோ மற்றதோ வரும்போது கருத்து கேட்டு கூட்டம் நடத்தணும். என் பகுதிக்கு ஒரு விஷயம் வரும்போது, என்னுடைய சூழல் மாறும்போது, நான் அதில் என்கிட்ட கேட்கிற அக்கௌண்டபிலிட்டி உங்களுக்கு இருக்கு என்று சொல்லக்கூடிய உணர்வெல்லாம் உருவாக்க வேண்டியிருக்கு. ஆனா என்னன்னா, ஒரு பப்ளிக் எதிர்ப்புணர்வு இருக்குங்க. அதான் நான் சொன்னேன், அடுத்தது மகாத்மாவா வரப்போறாங்கிற கவலையும் மக்களுக்கு இருக்கு. ஆனா இந்த எதிர்ப்புணர்வெல்லாம் இருக்குன்னு கணக்குல எடுக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி அரசியலையே வடிவமைக்கணும். இவங்க என்னன்னா, இந்த எதிர்ப்புணர்வு இருக்கு, சரி ஓகே, ஒரு பப்ளிக் ஹிஸ்டீரியா டெவலப் ஆகுது, அதை பயன்படுத்திட்டு நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம். அந்த ஹிஸ்டீரியா கொஞ்ச நாள்ல தனக்கு எதிரான ஹிஸ்டீரியாவை மாறதுக்கு எவ்வளவு நாள் ஆயிடும்? அதுதான் பிரச்சனை. இங்க நபர்களையே முன்னிறுத்தி நீங்க பிரதிநிதித்துவ சட்டம்னா என்ன, மக்கள் பிரதிநிதிகள்னா யாரு, அவங்களுக்கு என்ன உரிமைகள் இருக்கு. இன்னைக்கு உள்ளாட்சியில பிரதிநிதிகளே கிடையாது. இந்த மக்களுடைய உள்ளாட்சி சார்ந்த அத்தனை தேவைகளையும் நீங்க உள்ளாட்சியில போய் அங்க இருக்கிற கவுன்சிலரு, மேயர், இப்படிதான் நீங்க கேட்டாகணும். என்ன அதுக்கு என்ன கொதிப்பு வந்துருச்சு? என் வேலை நடக்கவே இல்லையே. நடக்காது. ஒரு டைகாட்டமியை பாருங்க. ஒரு பக்கத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அரசியல் அப்படின்றதும் அரசியலை பற்றிய புரிதல் அப்படின்றதும் அவர் சொன்னதெல்லாம் கரெக்டு தான். வெறும் தேர்தல்ல இருந்து மட்டும் நீங்க அரசியலை பார்த்துடக்கூடாது. அது வாழ்க்கையில ஒவ்வொரு நாடும் நம்முடைய ஒவ்வொரு அடியிலையும் வந்துட்டு நம்மோட சேர்ந்து சுழன்று கொண்டிருக்கிறது, நம்மை சுழற்றி கொண்டிருக்கிறது அரசியல். அது எந்த இடத்துல அதனுடைய புரிதல் இருக்குன்னு பாருங்க. இந்த நாட்டினுடைய உண்மையான ஆட்சிமை என்கின்ற அது எந்த இடத்துல இயங்குதுன்னு பாருங்க. முழுமையா போட்டு கொள்ளையடிக்கிறாங்க. சர்வதேச அளவில் வந்துட்டு ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு எல்லாம் பண்றாங்க. இன்னைக்கு வந்துட்டு எல்லாம் டிஜிட்டைசேஷன் அப்படி நம்ம பிரதமர் சொல்றாருன்னா அதுக்கு பின்னாடி யாருடைய நலன் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா அதுக்கு பின்னாடியே ஒரு அமைப்பே இருந்து இயங்கி இருக்குது. அதுக்கு பின்னாடி வாஷிங்டன்லாம் இருக்குது. இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது. ஆனா இதெல்லாம் இங்க புரியப்படுத்தப்படவே இல்லை. புரியப்படுத்தக்கூடிய ஐயனாதான் நீங்க சொல்றீங்க. இப்போ சிந்தனும் பல இடங்கள்ல பேசும்போது, பல நிகழ்ச்சிகள்ல வந்து பேசும்போது சொல்றாரு, இந்த அரசு வந்து அவர்களுடைய நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்துது,
இருந்தது அப்படின்னு. அதையே இப்போ இந்த பிரச்சனையில வந்து வேறு வார்த்தைகள்ல சொல்றாங்க. நீங்க வந்து அவர்களுடைய நலன்களுக்காக செயல்படும் அரசுன்னு சொன்ன விஷயத்த அவங்க இப்ப நேரடியாக ஒரு பினாமி அரசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல இது ஒரு நீங்க பினாமிங்கிற சொல்ல பயன்படுத்தாம வேறு வார்த்தைகள்ல நீங்க இல்ல பயன்படுத்தி இந்த அரசியல் ஏன் இவ்வளவு தரங்கிட்டு போய் இப்படி நீங்க பினாமி அரசு உள்ள இருந்து இயக்குறாங்க, சிறையில இருந்து இயக்கப்படக்கூடிய அரசு, இது தன்னிச்சையா இயங்கக்கூடிய அரசாக இருக்க முடியாது என்பதெல்லாம் உண்மை. இது தன் அளவில் நிர்ணய சக்தியாக இருக்கக்கூடிய அரசு இன்றைக்கு அமையவில்லை. இது இயக்கப்படும் தான். இதனால் மக்களுக்கு எந்த விதமான நலனும் இல்லை. மக்கள் நலன் ஏதாவது காப்பாற்றப்பட வேணும்னா இப்போ ஜல்லிக்கட்டுக்கு போறான மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு மக்களிடையே எழுச்சி வந்தா தான் எதையும் சாதிக்க முடியும். இப்படியெல்லாம் இருக்கு. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னோம்னா, இதை நாம விவாதிக்கக்கூடிய அந்த மக்கள், இதில் இவ்வளவு ஆழமான கருத்து செலுத்தக்கூடிய மக்கள், இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய அளவிற்கு கொள்கை வகுப்புகள்லாம் எப்படி நடைபெறுகிறது என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் இருந்தால் அது மிகப்பெரிய அளவிற்கு அரசியல் ரீதியாக அவர்கள் தங்களை வளர்த்துக் கொள்ள உதவும் என்கின்றேன். நான் வந்து பினாமி அரசுங்கிற இப்போதைய அரசியல் பொறுத்தப்பாட நான் நிராகரிக்கிறேன். அந்த பார்வை வந்து நீங்க ஒரு குடும்பத்தை நீங்க ஏற்கனவே ஜெயலலிதா நேரத்துல பன்னீர்செல்வம் ஆட்சிக்கு வரும்போது பினாமி அரசின் பயன்படுத்தப்பட்டுச்சு. அது இல்ல. எனக்கு இந்த இப்போ என்டையர் பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ்ல சசிகலா என்கிற ஒரு நபர் எந்த அதிகாரத்திலும் இல்லாமல் இப்ப அரசியல் கட்சியே அவங்க பின்னாலதான் இருக்கு. ஓகேயா, அதிமுகங்கிற கட்சியுடைய பெரும்பகுதி நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் அவங்க பின்னால இருக்காங்க. விலை போக தயாரா இருக்காங்க. விலைக்கு வாங்க ஒரு குடும்பத்தால முடியுது. இது என்ன திடீர்னு உருவாயிட்டாங்களா? அப்போ கடந்த காலத்தை புனிதப்படுத்தி விட்டு, ஜெயலலிதா என்கிற ஒரு நபரை புனிதப்படுத்தி விட்டு, அவங்க அந்த நபரை கொண்டுட்டாங்க, இல்ல அந்த நபருக்கு பின்னால சதி வேலை பின்னப்பட்டது, இப்படியெல்லாம் பேசிக்கொண்டு நீங்க வந்து இந்த என்டையர் டிஸ்கோர்ஸ் எப்படி வளர்ந்தது, இப்ப இன்றைக்கு இருக்கிற நிலைமையில அரசியல் எப்படி வந்தது? எனக்கு சீரழிவா இருக்கு. இவன் என்ன மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தவே இல்லை, இவர் வரவே இல்லை, இவர் என்ன பார்க்கவே இல்லை, என்ன இந்த ஒரு விஷயத்துல தான் பார்க்கலையா இந்த எம்எல்ஏ? அப்ப இந்த என்டையர் சிஸ்டம் மேலான கோபமாக எப்படி மாத்துறது? கடந்த காலத்தை புனிதப்படுத்தி இதுதாங்க பிரச்சனையே. இங்க ரொம்ப அடிப்படையாக எனக்கு எப்ப கண்ணு திறக்கிறானோ மக்கள் இப்பதான் பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்றது. பாகிஸ்தானை பயங்கரவாத நாடு என்று அறிவிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தனிநபர் மசோதா நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டிருக்குது. அதில் அரசு தன்னுடைய நிலையை சொன்னதாக ஹிந்துல முதல் பக்கத்தில் ஒரு செய்தி இருக்கு. அது வந்து பாகிஸ்தானை அப்படி சொல்ல முடியாது, பயங்கரவாத நாடு என்று சொல்ல முடியாது, அது இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளை பாதிக்கும் அப்படின்னு அரசு தரப்பு சொல்றதாக செய்தி சொல்லுது. அரசு ஒரு சரியான நிலையை மேற்கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல கடந்த காலத்துல அரசை சார்ந்தவர்களே இது போன்ற விஷயங்களை பிரச்சாரம் செய்துட்டு இருந்தாங்க, இப்போ வந்து டிப்ளமேட்டிக்கா ஒரு நிலையை சொல்லுகிறார்கள், அது அரசினுடைய நிலையில ஒரு முரண் இருக்குன்னு சொல்லுவீங்களா? ரெண்டு விதமான அடிப்படையான ஒரு விஷயம் இருக்குது. பாகிஸ்தான் அஸ் அ ஸ்டேட், ஒரு அரசாக பாகிஸ்தான் என்பது பயங்கரவாதத்தை தூண்டவில்லை, வளர்க்கவில்லை. ஆனால் பாகிஸ்தான் அரசினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய இராணுவத்தினுடைய ஒரு சர்வதேச உளவு பிரிவு, அவர்கள் தான் வந்துட்டு ஐஎஸ்ஏ, அவர்கள் தான் வந்துட்டு அதை செய்கிறாங்க, இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ் ஐஎஸ்ஐ, அவர்கள் தான் அதை செய்கிறார்கள் என்பதுதான் இந்தியாவினுடைய குறிப்பான குற்றச்சாட்டு. அந்த அடிப்படையில் தான் ஏற்கனவே நடந்த பிரதமர் தலைமையில் இருந்த ஒரு கூட்டத்தில் கூட அந்த நாட்டினுடைய ஐஎஸ்ஐ அமைப்பினுடைய தலைவருக்கும் அந்த நாட்டினுடைய அயலுறவு அமைச்சருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதங்கள் ஏற்பட்டன என்றெல்லாம் சொல்லி அந்நாட்டு பத்திரிகைகளிலேயே செய்திகள் எல்லாம் வந்தன. இரண்டாவது விடயம், பாகிஸ்தான் அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டிலிருந்து தன்னை காத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் எல்லாம் ஈடுபட்டிருக்கின்றது என்பதுதான் இந்த ஹஃபீஸ் சயீது உள்ளிட்ட 5 பேரை இன்றைக்கு வீட்டு காவலில் சிறையில் வைத்திருக்கிறார்கள். மூன்றாவதாக, நீங்கள் ஒரு நாட்டை பயங்கரவாத நாடு என்று நீங்கள் முத்திரை குத்த வேண்டும் என்று நீங்களே முடிவு கட்டி விட்டீர்களானால் அவர்களோடு அது சம்பந்தமான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான அனைத்து வழிகளையும் மூடிவிடுகிறீர்கள். க்ளோசிங் ஆல் டோர்ஸ். அது வந்துட்டு என்ன அப்படின்னீங்கன்னா வந்துட்டு ராஜதந்திர ரீதியாகவும் உள்ளபடியே பயன் தரக்கூடியதாக இருக்குமானா இருக்காது. எனவே தான் இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை இயற்றக்கூடாது என்று சொல்லி நமது அயலுறவு அமைச்சகத்தின் மூலம் சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, ஜெனீவா கன்வென்ஷன் என்பதை அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அது என்னன்னா, ஒரு பிரச்சனைக்கு ஒரு அரசோடு இணைந்து தீர்வு காண்பது. இதே தான் வந்துட்டு புஷ் அட்மினிஸ்ட்ரேஷனும் சொன்னாங்கன்றதை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறணும். பாகிஸ்தான்ல இருந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எல்லை தாண்டிய பயங்கரவாதம் வருதுன்றதை நாங்கள் மறுக்கலை, ஆனால் அதை வந்துட்டு அந்த நாட்டு அரசோடு சேர்ந்து தான் நீங்கள் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றத புஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிச்சு. அதனால தான் இந்தியா என்ன சொல்லிடுச்சு, பாகிஸ்தானை ஒரு ரோக் ஸ்டேட்டாக, ஒரு டெரர் ஸ்டேட்டாக டிக்ளேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு சொல்லக்கூடிய அந்த நிலையிலிருந்து பின்வாங்குச்சு. ஏன்னா தெர் இஸ் எ ரீசன். அதாவது அந்த நாட்டோடு சேர்ந்து தான் நாம் அதை பண்ண அரசு தன்னுடைய நிலையிலிருந்து பின்வாங்கி இருக்கிறது. ஆமாம், அதாவது முன்னாடியே செஞ்சுட்டாங்க, அதை இன்னைக்கு வெளிப்படுத்துறாங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க அதை?
சாமானியர்களுக்கு எதிரான பயங்கரவாத நடவடிக்கைகளை அரச பயங்கரவாதமாக செய்யக்கூடிய காலமும் இருக்கு. இந்த காலம் நம்மளுடைய அரசுடைய செயல்பாடுகளை கூட இது அரச பயங்கரவாதம் என்று சில விஷயங்களை குறிப்பிட வேண்டிய நிலைமையில இருக்கும். அந்த பயங்கரவாதம் என்கிற சொல் வேற. இது அரசியலாக ஒரு நாடு இன்னொரு நாட்டோடு எப்படி அணுகுமுறையை கையாள நேரடியாக போர் என்று நடத்தாம பல்வேறு பயங்கரவாத செயல்கள் மூலமாக ஒரு நாட்டினுடைய ஸ்திரத்தன்மையை நிலைகுலைய செய்வது அப்படிங்கிற அடிப்படையில பாகிஸ்தானை டெரர் ஸ்டேட்னு சொல்றதுக்கான முயற்சிகள் நடக்குது. அதுல வந்து அப்படி செய்ய முடியாது, அது இரு நாடுகளுடைய உறவுகளை கெடுக்கும் அப்படின்னு அரசு ஒரு நிலை இருக்குது. இது சரியான இல்ல. நான் எதுக்காக அந்த கேள்வி ஏன் கேட்கிறேன்னா, ஒரு பாப்புலர் பிலீஃப், ஒரு மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒரு மனநிலை இருக்குது. அதை அரசு வந்து பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளும் அரசுகளும் கடந்த காலத்துல சொல்லியிருக்கிறாங்க, இதே மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அரசினுடைய நிலைப்பாடு அந்த மாதிரி கட்சியினுடைய பிரச்சாரத்துக்கு மாறாக இருக்குது. அந்த முரணை வந்து நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக மீண்டும் அந்த பிரச்சனை தான். ஒரு அரசியல் கட்சியுடைய பொறுப்புணர்வு சார்ந்து தான் வருது. மக்கள் மத்தியில பல நம்பிக்கைகள் துவப்பட்டிருக்கு. அந்த நம்பிக்கைகள் அப்படியே பயன்படுத்திக்கிட்டு அதிகாரத்துக்கு வரலாம் என்பது ஒரு நிலைப்பாடு. ஆனா அது நீண்ட கால நோக்கில் பலன் கொடுக்காது. குறிப்பாக பாகிஸ்தான் எல்லை பகுதி மாநிலங்கள் அனைத்திலுமே நீங்க பங்களாதேஷ் எல்லை அவ்வளவு சொல்ல முடியாது. ஆனா பாகிஸ்தான் எல்லையில பாகிஸ்தான் ஒரு எதிரி நாடாக அந்த நாடு தான் இங்க நடக்கிற எல்லா நீதிகளுக்கும், கள்ள நோட்டிங்க வந்தாலும் அதுதான் காரணம், எந்த தீவிரவாத நடவடிக்கை எங்க நடந்தாலும் அதுதான் காரணம் என்று ஒரு தட்டையான புரிதல் நீங்க இருக்கலாம். அது வந்து ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள்ல பார்த்தீர்களா, அங்க ஆதாரத்தோடு சொல்லுகிறோம் என்பது வேறு. என்னுடைய உளவுத்துறை தோல்வியை கூட அந்த உளவுத்துறையோடைய வெற்றியா, அவங்க உளவுத்துறையுடைய சதியாக சொல்லுவது, அதான் என்னுடைய அரசியல் தேவைக்காக ஒரு போர் உருவாகிற சூழல் வேணும் என்பதற்காக ஓட்டை விட்டு ஒரு போர் உருவான பிறகு அந்த ஓட்டை விட்டு தான் போர் உருவாச்சு, எனக்கு ஒரு டிப்ளமேட்டிக் அதுல தேவை இருக்கு என்பதை இந்த அரசு மறைத்து விட்டு, பாரு நம்ம ஒட்டுமொத்த எதிரி நிற்கிறான் என்று ஒரு பப்ளிக் மனநிலையை வந்து இன்னும் தூண்டி விடுறதுங்கிறதெல்லாம் காலகாலமாக இது ஏதோ இன்றைக்கு இந்தியா செய்கிறதுன்னு இல்லை, தொடர்ந்து இப்படி ஒரு பாலிசியை அரசுகள் பின்பற்றி வராங்க. முதலாளித்துவ அரசுகள் எல்லா நேரங்களிலும். அது நீங்க வந்து அமெரிக்காவை போய் கைப்பற்றக்கூடிய இங்கிலாந்திலிருந்தும் பல வெளிநாடுகளிலிருந்தும் செல்ற இது இராணுவங்கள் பைபிளை முதல்ல கொடுத்து பைபிளை கீழே போட்டாங்க அப்படின்னு சொல்லி செவிந்தியர்கள் அழிச்சது உண்டு. ஒரு நியாயம் கட்டமைச்சாங்க. இந்த நியாயம் கட்டமைக்கிற வேலைக்கும் ஆனா அரசு இன்றைக்கு ஒரு ஜனநாயக ரீதியாக எல்லா நாடுகளோட அரசு உறவுகளை பேண வேண்டும் என்று வரும்போது அவங்களால இப்பதான் இந்த மன்றங்கள்லாம் மாட்டிக்கிறாங்க. இது வந்து இவ்வளவுதான் அபிஷியல் பொசிஷன், இப்படிதான் எடுக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அரசு சொல்லியிருப்பது சரிதான். அரசின் நிலை சரிதான். அரசின் நிலை சரி. உத்தரப்பிரதேச தேர்தலின் போது பிரதமர் வந்து இடுகாட்டுக்கு நீங்க நிதியை கொடுத்தீர்கள் என்றால் அதே நிதியை நீங்கள் சுடுகாட்டுக்கும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு பிரச்சாரம் செய்தாரு. இங்க வந்து இடுகாடு சுடுகாடு என்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பண்பாடுகளை அடிப்படையாக கொண்டு இங்க வந்து மத ரீதியான பிரச்சாரத்தை அவர் மறைமுகமாக செய்கிறார். இது மக்களை பிளவுபடுத்தும் வேலைன்னு காங்கிரஸ் கட்சியின் கண்டனம் தெரிவிக்குது. நம்ம ஊர் பிரச்சனைகள் பலவற்றை பேசிட்டு இருக்கிற சூழல்ல இது போன்று யூபி தேர்தலில் மற்ற இடங்களில் நடக்கக்கூடிய பிரச்சாரங்கள் பற்றி பல நாட்களாக எதுவும் பார்க்கல. இன்று பார்க்க போகும்போது இந்த மாதிரி செய்தி ஒன்று இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? எது மக்கள் மனசுல நல்லா வேலை செய்யுமோ அதை வந்துட்டு பரப்புரையாக செய்யறது அப்படின்றது தான் வந்துட்டு ஆர்எஸ்எஸ்னுடைய வழிமுறை. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் எல்லாரும் ஒரு தலைவரை சிலாகிக்கிறாங்கன்னா இவங்களும் அதை பத்தி பேசினது வந்து பிரதமர் மோடி. ஆமா, பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் கட்சி பிஜேபியினுடைய அரசின் தலைவருக்கு காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. இதுல வந்து இந்த ரெண்டுக்கும் தொடர்பு இல்லாத இன்னொரு பெயரை நீங்க ஏன் சொல்றீங்கிறது புரியல. ஆமா, அதாவது உங்களுக்கு புரியலையா? ரொம்ப கஷ்டம் தான். ஆர்எஸ்எஸ் தான் நாங்க தான் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு பிஜேபியில வந்தவங்க எல்லாருமே பேசியிருக்கிறாங்க. அது உங்க முன்னாடி நிறைய பேர் அப்படிப்பட்ட வாக்குமூலத்தெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அதனால அவங்களுடைய வழிமுறை என்பதுதான் வந்துட்டு தேர்தலில் கடைபிடிக்கப்படுகிறது என்பதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தைகள் பல்வேறு கூற்றுகளை ஆர்எஸ்எஸ் அமைப்பில இருந்தே சொல்றாங்க. அந்த அமைப்புகளுக்கு நீங்க ஆர்எஸ்எஸ் கிரெடிட்டை கொடுத்து பேசுனீங்கன்னா என்னால புரிஞ்சுக்க முடியும். இது பிஜேபி பேசக்கூடிய விஷயங்களுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு கிரெடிட் கொடுத்து பேசுறீங்களே, அதனால கேட்கிறேன். அதை தேர்தல்னு வந்துருச்சு, மக்கள் முன்னாள் வந்துட்டாங்க அப்படின்னோம்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபிங்கிற அடையாளங்கள்லாம் அவங்க கிட்ட எதுவுமே கிடையாது. ஒரே ஒண்ணுதான், அவங்களுடைய அரசியல் முகம் என்பது பிஜேபி.
அந்த இடத்திலிருந்து அவர்கள் செயலாற்றுவார்கள். இதை பற்றி எனக்கு தெளிவான புரிதல் இருக்கின்றது என்று கருதுகிறேன். இதில் என்ன அப்படின்னீங்கன்னா, நீங்கள் பாருங்கள், சுடுகாட்டுக்கு ஒதுக்குனா இடுகாடு தானே, இடுகாடு வேற சுடுகாடு வேற. ரெண்டாவது, நாங்கள் வந்துட்டு இடுகாடு முஸ்லீம்ஸ் இடுகாட்டுக்கு மட்டும் நிதி ஒதுக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. இடுகாடுன்னு சொன்னதையே தூக்கிட்டு போயிட்டு புதைக்கிறவங்களோட எடுத்துகிட்டு போயிட்டு சேர்த்து வர அரசியல் பண்ணுறாங்க பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரம்ஜானுக்கு பவர் சப்ளை கொடுக்கறதா இருந்ததுன்னா தீபாவளிக்கும் பவர் சப்ளை கொடுக்கணும். இது என்னது இது? ஸோ தீபாவளிக்குன்னு பார்த்து சமாஜ்வாடி கவர்மெண்ட்டு பவர் கட் பண்ணாங்களா? இல்லாத இருக்கிறதா காட்டி இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து மக்களை திசை திருப்பி அதன் மூலம் அந்த உணர்ச்சி அரசியலை இவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு அதை செய்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 73 எம்பிக்களை அவர்கள் பெற்றார்கள். ஆதரவாக மேலும் 2 உறுப்பினர்களை பெற்றார்கள் கடந்த மக்களவைத் தேர்தலில். எனவே அதைத்தான் அந்த சோசியல் மெக்கானிசம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் வந்துட்டு ஏகப்பட்ட வேலைகள் எல்லாம் செய்வார்கள். இதில் மக்கள் செய்ய வேண்டியது, இப்போ நம்மளே ஏன் பேசுகிறோம், புரிந்து கொள்ளுங்கள் மக்களே, இந்த நாட்டினுடைய பிரதமர் பேசக்கூடிய பேச்சா இது என்று சொல்லணும். இதில் காங்கிரஸ்காரங்க என்ன சொல்லியிருக்காங்க, எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய விடயம் அல்ல. யாரும் எதிர்ப்பு தான் தெரிவிப்பாங்க. எனவே அவங்களுக்கான அரசியலை நாம் மறுத்து விடுகிறோம். நாம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னோம்னா, இப்படி ஒரு பிரதமர் ஒரு தேர்தலில் பேசணுமா? அப்படி யாராவது செஞ்சாங்களா? நாங்கள் முஸ்லீம் சுடுகாட்டுக்காக நாங்கள் பணம் ஒதுக்குவோம், நிதி ஒதுக்குவோம் அப்படின்னு அந்த சொன்னாங்களா? சொன்னால் அப்போ நீங்கள் இந்து சுடுகாட்டுக்கு நீ வைக்கணும், அப்புறம் கிறிஸ்தவ கல்லறைக்கு வைக்கணும் அப்படின்னு நீங்கள் எதையாவது சொல்லிட்டு போகலாம். அப்படிலாம் எதுவுமே இல்லையே. அப்போ அதுக்குள்ளேயே நோண்டி போய் ஒரு அரசியல் பண்ணுதுன்னா இது எப்படியாப்பட்ட மனநிலையை இவர்கள் மக்களிடம் எதிர்பார்க்கின்றார்கள் என்பதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். அதைத்தான் நான் சுட்டி காட்டுகிறேன். நீங்கள் இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது. அப்போது ராஜா மாட்டுக்கறி சாப்பிட்றவங்கெல்லாம் தண்ணி கொடுக்கறது அதெல்லாம் பண்ணுறாங்க, உள்ளே உதவி செய்கிற வேலையை பண்ணுறாங்க, எனவே கவனமாக இருங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். உத்தரப்பிரதேசத்தில் அக்லக் என்கிற முதியவர் கொல்லப்பட்ட போது அந்த கொலைக்கு மாட்டுக்கறி காரணமாக இருப்பதா என்று, அதுவும் இவங்க எம்எல்ஏ மற்றவங்கெல்லாம் முன்னால் போய் நின்று செஞ்சதுனால அந்த கலவரமா இல்லை திட்டமிட்டு அரசியலாக காய் நகர்த்துகிறார்களா, அதுக்கு தனிநபர்களை பலியாக்குறாங்களான்னு பேசும்போது மாட்டுக்கறி எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, அதுவும் குறிப்பாக அவங்க கட்சியில் இருந்தவங்களே மாட்டுக்கறி ஏற்றுமதியில் முதன்மையில் இருக்காங்கன்னு சொன்ன உடனே மாட்டுக்கறியெல்லாம் பிரச்சனையே இல்லை, பசுதான் பிரச்சனை, பசுக்கறியை வைத்திருந்தார், பசு கன்றை திருடி விட்டார்னு இவங்க பேசினாங்க. நீங்கள் பொதுவாக ஒரு வார்த்தையை ஃப்ளோட் பண்ணி விட்டுருவாங்க. இப்போவே நீங்கள் இந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இடுகாடு சுடுகாடு புதைக்கிற பழக்கம் இந்துக்கள்லையும் இருக்குது அப்படின்னு நாளைக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருவாங்க. ஆனால் எந்த கான்டெக்ஸ்டில் எந்த வார்த்தைக்கு அழுத்தம் கொடுத்து பேசுகிறார்கள் என்பதும் அதை எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல, கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறது. அவர் ஆர்எஸ்எஸ்ஸை ஏன் இணைச்சாருங்கிறதுக்கு அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்குங்கிறது ஒரு முக்கியமான காரணம். நம்முடைய பிரதமர் வெறும் பிரதமராக பிஜேபியுடைய முன்னிறுத்தல் மட்டுமல்ல, அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட விதத்திலிருந்தே இந்த அரசு செயல்படும் போதே ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி போட்டு வேலை பார்க்குறாங்க. நம்ம எதுவும் அப்படியே மேலே அரசாங்கம்னா நாடாளுமன்றம் நம்மளை இயக்கிட்டு இருக்குன்னு இல்லை, ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி இருக்குது. யாருக்கும் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் வச்சுருக்காங்களா? கிடையாது. ஆர்எஸ்எஸ் உடைய செயல் திட்டத்திற்கும் இந்த அரசாங்கத்திற்கும் ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி இருக்குது. பெருமையோட அமைச்சர்கள் போய் கலந்துக்கிறாங்க. இது நீங்க குஜராத் ஃபைல்ஸ் என்கிற புத்தகத்தை படிச்சீங்கன்னு சொன்னா, ஒரு தனி மனிதராக சிந்தன் செய்யக்கூடிய தவறுகளுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொறுப்பு அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு பேட்டர்னை நான் சொல்றேன். நான் அதனாலதான் தமிழ்நாட்டில இருந்தே ஆரம்பிச்சேன். மாட்டுக்கறி என்பது பசுக்கறி என்று தேவையான போது அவர்களால் மாற்றப்படும், திரும்பவும் மாட்டுக்கறின்னு வரும். தேவைப்பட்டா தலித்துகள் மாட்டு தோலை உரிச்சதுக்கு கொல்லப்படுவாங்க, அது நியாயப்படுத்தப்படும். பசு தலித் மக்கள் எதிராக திரும்புகிறார்கள்னு சொன்னா அப்படியே வேற விதமா போகும். நாங்கள் தலித்துகளுக்கு எதிரானவர்கள் இல்லை, நான் அம்பேத்கரே சொல்லியிருக்காரு இப்படின்னு ஒரு வரி வரும். அம்பேத்கர் சொன்ன மற்ற விஷயங்களை எல்லாம் செஞ்சுட்டீங்கன்னா திரும்பவும் போயிடுவாங்க. இந்தியாவுடைய பெருமை, இந்துவுடைய பெருமை, அவர் இந்து மதத்தையே வெறுத்தாரேன்னு கேட்டால் உடனே இந்து மத விரோதின்னு வேற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் மோடி அரசாங்கம் குஜராத் என்கிற மாநிலத்தில் எப்படி செயல்பட்டுச்சு அதான் நான் கேட்டேன். குஜராத் ஃபைல்ஸுங்கிற ஒரு புத்தகம் ஆதாரப்பூர்வமாக அம்பலப்படுத்தியிருக்கு. இது வரைக்கும் அவங்க வழக்கெல்லாம் போடலை. இந்த டேப்பு கூட இப்போ அவங்க வெளியிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுல நேரடியாக இவங்க எல்லாருடைய பெயரும் இருக்கு, எப்படி செயல்பட்டாங்கன்னு இருக்கு. ரொம்ப டெக்னிக்கலா வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. கலவரத்தை அடக்குங்கள்னு சொல்றதுல கூட அழுத்தம், அதாவது போன்ல பேசுறாரு ஒரு அதிகாரிக்கு டெக்னிக்கலான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. நீங்க அவங்கள மட்டும் சொல்றீங்க. அகிலேஷ் யாதவ் சொன்னதாக இன்றைய நாளிதழில் இன்னொரு செய்தி இருக்கு. குஜராத்தில் இருக்கக்கூடிய கழுதைகளுக்காக நீங்கள் பிரச்சாரம் செய்யாதீர்கள், நீங்க வக்காலத்து வாங்காதீங்கன்னு குஜராத் சுற்றுலாத்துறைக்காக ஜூக்காக பிரச்சாரம் செய்கின்ற அமிதாப் பச்சனுக்கு அவர் வேண்டுகோள் விடுறாரு. அதாவது ஒரு விளம்பர படம் வருது, அந்த குஜராத் சுற்றுலாத்துறைக்காக ஒரு விளம்பர படம் வருது.
அந்த விளம்பர படத்துல சில கழுதைகள் இடம்பெறுகின்றன. ஜூவுக்காக காட்டும்போது சில கழுதைகள் இடம்பெறுகின்றன. அதை மனசுல வச்சுட்டு அவர் பேசும்போது சொன்னதாக இந்த நாளிதழில் ஒரு செய்தி இருக்கு. நீங்க தனிப்பட்ட குஜராத் இது இல்ல, நீங்க வந்து ஒரு உத்தரப்பிரதேசத்துடைய வேறு சொற்கள் மூலமாக அரசியல் செய்வது அப்படின்னு நரேந்திர மோடி பேசும்போது கொடுக்கிற பார்வைய நீங்க சமாஜ்வாதிக்கு நீங்க கொடுக்குறீங்களான்னு கேக்குறேன். கொடுக்கலாம். நான் வந்து உத்தரப்பிரதேசத்துடைய அரசியல் என்பது எப்போது மக்களை அவர்கள் வாக்கு வங்கியாக மதம் சாதி சார்ந்த வாக்கு வங்கி இன்னைக்கு வரைக்கும் அங்க அப்படிதான் அரசியல் நடத்த விரும்புறாங்க. அதுதான் பிஜேபிக்கு ஒரு களத்தை கொடுக்குது. நீங்க முஸ்லீம் வாக்குகள் நாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏன் முஸ்லீம்கள்னா எல்லாரும் ஒரே பேட்டர்ல தான் வாக்களிப்பாங்களா? நாடு முழுக்க முஸ்லீம்கள் இருக்காங்க. மொழி தமிழ்தான் என் மொழின்னு சொல்றவங்க இருக்காங்க, உருது என் மொழின்னு சொல்றவங்க இருக்காங்க, அரேபிய மொழியை நம்புறவங்க இருக்காங்க, குர்ஆன் வேதம் என்று சொல்லுவர் இருக்காங்க, ஹதீஸை நம்புறவங்க, பல விஷயங்கள் அவங்களுடைய நம்பிக்கைகள்ல அவங்களுக்குள்ளே 1000 வேற்றுமைகள் இருக்கு. ஆனா அதை வாக்கு வங்கியாக மாற்றுகிற அரசியலை ஏதோ குஜராத்தில் செய்யற பிஜேபி மட்டும் செய்யல. ஆனா பிஜேபிக்கு நாடு முழுக்க ஒரு பேட்டர்ன் இருக்கு. இப்ப அவங்க ஆளுங்கட்சியாவும் இருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம பார்க்கணும்னு சொல்லுவாங்க. சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முலாயம் சிங் யாதவ் அவர்கள் முஸ்லீம்களுக்காக நான் ஏகப்பட்ட தியாகங்களை செய்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்றது அப்படின்றதும் கூட ஒரு மத ரீதியாக வாக்குகளை அள்ளக்கூடிய முயற்சி தான், நாம் மறுக்கவில்லை. ஆனால் அவ்வாறு சொல்லக்கூடிய அந்த சொற்கள் வன்முறையை தூண்டுமா என்றால் தூண்டாது என்னை பொறுத்தவரை. ஆனால் இவர் சொல்லக்கூடிய வார்த்தை அந்த டிவிசிவ் பாலிடிக்ஸ் அப்படின்றதுக்கு கொண்டு செல்லுது. ஏன் அப்படின்னா, எந்த நிலையிலையும் நான் வந்துட்டு உங்களுடைய நலனை விட்டு தரவில்லை அப்படின்றது தான் சமாஜ்வாடி கட்சி தலைவர் முலாயம் சிங் யாதவ் சொல்லக்கூடிய ஒரு விடயம். இரண்டாவது விடயம், அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிசி எஸ்சி முஸ்லீம் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை வந்துட்டு விபி சிங் உருவாக்கித்தான் காங்கிரஸை வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு நிலைகுலைய செய்தார். அரசியல் ரீதியாக, வாக்கு அரசியல் ரீதியாக அதை பண்ணார். அதை கடைபிடிக்கக்கூடிய ஒரு கட்சிகளாக தான் வந்துட்டு இவங்களோ இல்லை மாயாவதியோ இல்லை யாரா வேணாலும் அங்கே இருக்கிறாங்க. அது வேறு. ஆனால் நீங்கள் ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவர், உங்களிடமிருந்து வரக்கூடிய சொற்கள் என்பது மிக மிக முக்கியம். நான் அடிக்கடி சொல்லுவேன், பிரதமர் சொல்லக்கூடியது வார்த்தைகள் அல்ல, அவைகள் உறுதிமொழிகள், ப்ராமிசஸ் என்று சொல்லுவேன். ஏனென்றால் அந்த இடத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள். இந்தியாவுடைய உச்சபட்ச அதிகாரத்தில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் சொல்லக்கூடிய சொற்களுக்கு வந்துட்டு மக்கள் மனதில் எப்படிப்பட்ட எழுச்சிகளை அல்லது தாக்கங்களை உருவாக்கும் என்பதை நீங்கள் அளந்து பேச வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம சொல்கிறோம். மற்றபடி இந்த வார்த்தை சொல்லாதனால மோடி வேற ஒரு மனிதர் அப்படிலாம் நான் சொல்ல வரல. நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலைக்கு வரும்பொழுது அந்த வழி என்பது என்னவோ, that means decides the leaders through him the fate of the nation. ஒரு தலைவர் வந்த பாதை அவரை மட்டும் நிர்ணயிக்கவில்லை, அதற்கு பிறகு அந்த நாட்டினுடைய தலையெழுத்தையும் நிர்ணயிக்கிறது. இது ஹிட்லர்லேருந்து மோடி வரைக்கும் எல்லாம் ஒன்று தான் என்னை பொறுத்தவரை. இந்த நாட்டு மக்கள் அதை எப்படி வேணாலும் பார்க்கலாம். ஆனால் நான் ஏன் சொல்லுகின்றேன் என்றால், ஒரு சாதாரண ஊபி தேர்தல், இந்த தேர்தலில் நீங்கள் தோற்றுவிட்டு இல்லது நீங்கள் ஒரு 40% இல்லாட்டி ஒரு 100 தொகுதி வாங்கிறதுனால பிஜேபி தோற்று போகுது, அதில் முக்கியம். இதைவிட அந்த நாட்டினுடைய மக்கள் ஒற்றுமை என்பது உங்களுக்கு முக்கியமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாததானே இந்த சொற்கள் காட்டுகின்றன. இதை பாரதிய ஜனதா கட்சியினராலோ அல்லது பிரதமர் மோடி அவர்களாலோ மறுக்க முடியுமா என்று கேட்கின்றேன். நீங்க உடனடியான அதிகாரத்திற்காக அடிப்படையான சில விஷயங்களை வந்து கொலை செய்கிறோம் அப்படிங்கறத சொல்றீங்க. நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியலையும் கிட்டத்தட்ட அப்படித்தான் பார்க்க வேண்டியது, எல்லாத்தையும் ஒரே பார்வையை தான் பார்க்க வேண்டியதா இருக்குது. இப்போ இன்னொரு செய்தி, எல்லா கொலையும் ஜனநாயக கொலையில இருந்து ஆரம்பிக்குது. எல்லா கொலைகளும் ஜனநாயக கொலை தான். முதல்ல அதை கொண்டுட்டதுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே கொல்லலாம். எலுமிச்சம்பழத்தை அறுத்துட்டு எதை வேணாலும் அறுத்து விடலாம். அது எலுமிச்சம்பழம் ஜனநாயகம். ஆமா, சரி. 500 மதுக்கடைகள் மூடல், 20,000 ஸ்கூட்டர் மானியம், பெண்களுக்கான ஸ்கூட்டர் மானியம், கர்ப்பிணிகள் வேலையில்லா இளைஞர்களுக்கு உதவித்தொகை இரட்டிப்பாக உயர்வு அப்படின்னு ஒரு 5 முக்கிய திட்டங்களுக்கான கோப்புகளில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திட்டார் அப்படிங்கிறது செய்தி. அதோட இன்னொரு முக்கியமான செய்தி, அவர் வந்து 5 மாதங்களாக மூடப்பட்டு இருந்த ஜெயலலிதாவின் அறையை திறந்து அவர் வந்து அங்க போய் உட்கார்ந்து கையெழுத்திட்டார். அந்த அறையை அவர் முதலமைச்சர் அறையாக பயன்படுத்துவார் அப்படின்னு சொல்றாங்க. சுதந்திரமாக செயல்பட்டார் முதலமைச்சர்னு சொன்னவர் வந்து அந்த 5 மாதங்களாக அந்த அறையை திறக்கவே இல்லை. அடிமை விசுவாசத்தை இது யாருடைய பினாமியோ அப்படின்னு பழனிசாமியை சொல்றாங்க. அவர் வந்து முதலமைச்சர் அறையை திறந்துட்டு அந்த இதில் போய் உட்கார்றாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு மேல மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கான அந்த முக்கியத்துவம் என்பது அரசியல் தளத்திலும் அதிமுகவிலும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வரும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அது அவருடைய அறைக்குள்ள போய் உட்கார்றது அவருடைய முக்கியத்துவத்தை குறைக்கிற மாதிரி இல்லை. இவர் அந்த மாதிரி தானே ஒரு பக்தியை செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அந்த அறை
எல்லாம் இவங்கெல்லாம் ஜெயலலிதாவுக்கு மட்டுமே இவங்க குனிஞ்சு கும்பிடலையே. ஜெயலலிதா காரட்டையரை கூட தான் குனிஞ்சு கும்பிட்டாங்க, மேலே பிறக்கிற ஹெலிகாப்டர் கூட கீழே விழுந்து கும்பிட்டாங்க. எந்த அம்மனுக்கும் கூட அந்த மாதிரி ஒரு வழிபாடு இந்த நாட்டில் இல்லைங்க ஐயா. ஆனால் அப்படியாப்பட்ட வழிபாடெல்லாம் இவங்க காட்டினாங்க. ஒரு பத்திரிக்கை சொல்லுது இவங்க பாட்டினதெல்லாம் என்ன அப்படின்னோம்னா, குறிப்பாக பன்னீர்செல்வத்தை சொல்லும்போது ஸ்லேவரி ஒபீசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அடிமைக்கு உரிய ஒரு வணங்குதலோடு அவர் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட யாருமே கண்டிக்கவே இல்லை. அவங்களாம் படிக்க மாட்டாங்க போல அது ஹிந்துவை, அது வேற விஷயம். அப்படியாப்பட்ட ஒரு நிலை நீடிச்சிருக்கும் பொழுது சரி இதுக்கு மேலே எல்லாம் முதல்வர் அறையில் போய்ட்டு நான் உட்கார்றேன் அப்படின்னு போட்டு ஒரு உட்கார்றாரு. ஆனால் அதை வச்சுட்டு உடனே இவர் ஒரு சுதந்திரமான ஒரு அரசை தந்து விடுவார் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. அதைத்தான் நம்ம ஏற்கனவே நடந்த விவாதத்தில் நம்ம சொன்னோம். இந்த அரசு ஒரு நிர்ணய சக்தியாக இயங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு. இது இயக்கப்படும். இதனால் மக்களினுடைய நலனை முழுமையாக இதனால் நிறைவேற்ற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தலைமையாக அது இல்லை, இருக்கவும் முடியாது. எனவே இனி வரும் காலங்களில் மக்கள் எதை சாதிக்க வேண்டுமென்னாலும் ஒரு எழுச்சியின் மூலம்தான் சாதிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கும் என்று நான் அதனால தான் சொன்னேன். அதனால இவர்கள் போயிட்டு இந்த அறையில உட்கார்றதுனாலயோ அதெல்லாம் அறையில உட்கார் நான் அந்த அறையில உட்கார்றது எதுக்காக சொல்றேன்னா 5 மாதங்களாக பூட்டி இருந்தது அந்த செய்தியை சொல்றதுல ஒரு அரசியல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த அறை பூட்டி இருந்தது. ஆமா, முதலமைச்சருடைய அறை தானே. வயஸ் கார்டன் கூட தான் இப்ப எல்லாரும் வாழ்றாங்க. இல்ல இடையில இருந்த முதலமைச்சர் அந்த அறைக்குள்ள போகல, அந்த அறையை பயன்படுத்தவில்லை அப்படிங்கிறதுல இருந்து அது அந்த அரசியலை இன்னைக்கு எதிர்க்கட்சியும் செய்யுது, ஆளுங்கட்சியில ஒரு பிரிவும் செய்யுது. ஆளுங்கட்சியும் அதை செய்யாம இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த புனிதப்படுத்துதல் இருக்கு பாருங்க. இல்ல இன்றைய காலகட்டத்துல வெளியில இருக்கக்கூடிய சமூக பிரபலங்கள் செய்யக்கூடிய பிரச்சாரம் எல்லாமே 2 முதலமைச்சர்கள் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக இருந்து இருக்கிறாங்க. அதுல ஒருவரை சுதந்திரமான முதலமைச்சரை போலவும் இன்னொருவரை பினாமி முதலமைச்சருங்கிற மாதிரியும் ஒரு செய்தியை சொல்றாங்கல்ல. அந்த செய்திக்கு பின்னால இருக்கக்கூடிய வேறுபாட்டை தான் நான் அது ஒரு மிக மோசமான. நீங்க எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு எம்ஜிஆரை புனிதப்படுத்தியே வச்சிருந்தோம். அது ஜெயலலிதாவையும் அதே மாதிரி புனிதப்படுத்துறதுக்கு பாருங்க. இந்த காலகட்டங்கள்ல அவங்க ஆட்சி நடத்தியிருக்காங்க. ஆட்சிகள்ல கொள்கைகள் இந்த மக்களை பாதித்திருக்கிறது. கொள்கைகளை முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த எம்எல்ஏக்களுக்கு சீட்டு கொடுத்தது அவங்க தான். எலெக்ஷன் இந்த விதத்துல தான் நடக்கணும்னு நடத்தினவங்க அவங்க தான். இந்த பிரதிநிதிகள் அதுல ஒருத்தர் தான் ஏற்கனவே முதலமைச்சரா இருந்தார், இன்னொருத்தர் இப்ப முதலமைச்சரா இருக்காரு. அப்போ இந்த நீங்க ஏங்க ஒரு மக்கள் பாக்குறாங்க இல்லையா? அப்ப புனிதம் உடைபடும் போது பகுத்தறிவை முன்னிறுத்தணும். இது போஸ்ட் ட்ரூத் காலம்னு சொல்லுவாங்க. இந்த பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இல்ல நீங்க மற்ற கோயபல்ஸ் பந்திரம்னு முதல்ல சொன்னோம்ல, இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன தெரியுமா? இந்த புனிதப்படுத்துதல் தான். நம்புகிறேன் அதனால் இருக்கிறது. நான் உன்னை நம்பிட்டேன், அதனால அதுதான் சாசுவதம். அவர் கொல்லப்பட்டாருன்னு நான் நம்பிட்டேன், இது சதிகாரின்னு நான் நம்பிட்டேன், இல்ல அவங்க நல்லவங்கன்னு நான் நம்பிட்டேன், சரியே பண்ணலைன்னு நான் நம்பிட்டேன். நம்புறது இல்லை. ஆய்வுகளின் அடிப்படையில் உண்மைக்கு வந்தடைவது என்ற போக்கு இந்த பகுத்தறிவு மண், பெரியார் வாழ்ந்த மண்ணில் ஏன் பின்னுக்கு போகுது? அதனாலதான் அது அந்த நீங்க வேற வழியே கிடையாது. தமிழ்நாட்டுல என்ன கவலைனா, பகுத்தறிவை வளர்க்கறதுக்கு இந்த அரசியல் என்ன பண்ணிட்டீங்க? போஸ்ட் ட்ரூத் உங்களுக்கு சௌரியமா இருக்கு, நம்புறாங்க, நம்புறதுனால நான் அது பின்னால போறேன், அது எளிமையா வெற்றியை கொடுத்துருங்க, கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா மக்களை அவங்க இந்த அமைப்பு முறையவே புரிஞ்சுக்க முடியாதே. ஆய்வுகளின் அடிப்படையில் ரொம்ப மாரல் ஹை கிரவுண்ட்ல இருந்து பேசுறாரு. அதெல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அப்படிலாம் இருக்கலாம். இதுல எனக்கு புரியல, மார்க்சிசம் எங்க வந்து மார்க்சிஸ்ட் கட்சியை சொல்றேன், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியோ ஆய்வுகளின் அடிப்படையில உண்மையை வந்தடைவது அப்படிங்கிறது ஏதோ ஒரு குறிப்பிட்ட அரசியல் தத்துவத்துக்கு சொந்தமானதா? அப்படிலாம் கிடையாது. நான் சொல்ல வரேன், நான் ஆரம்பிக்கவே நான் எந்த இடத்துல சொல்றேன்னா, வில்லங்கமா பேசல, வருத்தமா தான் பேசுறேன். அதாவது என்ன அப்படின்னீங்கன்னா, எம்ஜிஆரை அந்த மாதிரி ஒரு உயர்ந்த நிலையில வச்சு பேசுறது அந்த கட்சியோட ஒரு கூட்டு, ஜெயலலிதாவை பெரிய ஒரு பேசிட்டு இருக்கிற அந்த கட்சியோட ஒரு கூட்டு. அப்போ இதுக்கான மாற்று அரசியலை எங்கே நீங்கள் உருவாக்குறதுக்கு போகிறாங்க அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அதுதான் நான் வருத்தம் அப்படின்னு சொன்னேன். அதில் அவங்களுக்கு இயலாமை அப்படின்ற ஒரு பங்கு அரசியல் சூழல்லையும் இருக்குது. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், சூழலும் சிக்கலும் தீர்மானிக்கிறது அப்படின்னு. நான் ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம முன்னெடுக்கக்கூடிய ஒரு அரசியலில் ஒரு வழிகாட்டுதல் எப்போதும் இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். இப்போ நீங்கள் ஒரு மார்க்சிஸ்ட் கிட்ட தான் இதை எதிர்பார்ப்பீங்க, ஒரு பெரியாரிஸ்ட் கிட்ட தான் எதிர்பார்ப்பீங்க வழிகாட்டுதலை. நீங்கள் போய்ட்டு பிஜேபி இந்த நாட்டுக்கு ஒரு உன்னதமான வழிகாட்டுதலை தர வேண்டும் அப்படின்றது நோ சேன் மேன் வில் எக்ஸ்பெக்ட். அப்படி சொல்ல முடியுமா? நான் சொல்றேன். இப்படி சார்பு ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னோம்னா, ஒரு ஆழ்ந்த நிலையிலிருந்து ஒரு மானுட சமூகம் மேம்பட்டு வந்த இடத்தையும்
பொருளாதார ரீதியாக அது வளர்ந்த விதமும் சமூக ரீதியாக தன்னை கட்டமைத்து கொண்ட விதத்தையும் ஆய்ந்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் தான் வழிகாட்டுதலை கொடுக்க முடியும். சும்மா அப்படியே வந்துட்டு நேர அரசியலை வந்துட்டு இப்போ சுப்பிரமணிய சாமி ஒரு பெரிய பொருளாதார நிபுணர், வழிகாட்டுதலை தருவாருன்னு நீங்க சொல்லுவீங்களா? ஆனா ஒரு பொருளாதார நிபுணர் தான், அதுல மறுக்கவே முடியாது. வழிகாட்டுதலை தர முடியுமா? முடியாது. ஆனா நீங்க ஒரு தேர்ந்த மார்க்சிஸ்ட் ஒருத்தர் நீங்க ஒரு உதாரணத்துக்கு கிருஷ்ண சக்கரவர்த்தி, சோசியலிஸ்ட் யூனிட்டி சென்டர் ஆஃப் இந்தியா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆனா ஐடியாலாக். ஆனா அவர் பேசக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு மக்கள் இந்த சமூக இயங்கியல், பொருளாதார இயங்கியல் இதெல்லாம் நீங்க நல்லா ஆழமா பார்க்கணும்னு சொல்லிட்டு 1.5 மணி நேரம் அவர் பேசுவாரு. இல்ல சமூக இயங்கியல் பற்றி பேசுவாங்க. அவங்களுடைய கோட்பாட்டோட சார்ந்த விஷயங்கள் வச்சுக்கோங்க. ஆனா இந்திய அரசமைப்பு சட்டத்தின் படி எப்படி செயல்படணும் அப்படிங்கிற அந்த புரிதலோட சாமி மாதிரியோ அல்லது பிஜேபி உள்ள தலைவர்களோ காங்கிரஸ்ல உள்ள தலைவர்களோ பேச முடியாதா? இல்ல பேச முடியாதா? இல்ல அவங்க ஒருபோது பேச மாட்டாங்க. நீங்க 2 விதமான பார்வை இருக்கு. நாம இந்திய அரசமைப்பை பார்க்கறதும் கடைபிடிக்கிறதும் அதனுடைய உணர்வுகளின் அடிப்படையில் நம்ம சொல்றோம். நாட் ஓன்லி வேர்ட்ஸ் பட் ஸ்பிரிட். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு கவரேஜ். இப்ப சாமி சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா தேச துரோகி, அது சட்டத்து ரீதியா தான் பேசுவார். அவரு சட்டப்படி தான் பேசுவாரு. ஒரு கேவலமான வார்த்தைகள் தமிழ் குலத்தை சித்தரிக்கும் போது கூட அதற்கு கூட ஒரு டெபினிஷன் எல்லாம் கொடுத்தாரு. அவங்கள முக்கியம் நமக்கு யாரு முக்கியம் அப்படின்னோம்னா இப்படிப்பட்டவர்கள் தான் முக்கியம். யாரு ஆழ்ந்த புரிதலோடு அரசியல் செஞ்சுட்டு வர்றாங்க அப்படின்னு சங்கரையா சொல்றாரு அப்படின்னா இன்னைக்கு அது அந்த சொல்ல வந்துட்டு அவர் சங்கரையா சும்மா அப்படி போற போக்கல அப்படி கிடையாது. அது வழிகாட்டுதல் அப்படின்ற ஒரு விடயம் அரசியல்ல இருக்கிறது தான். கிட்டத்தட்ட இந்த அரசியல் எப்படி இருக்கணும்ன்றதையே வந்துட்டு மீட்டு கொண்டு வரும்னு நான் சொல்றேன். அறிவியல் சிந்தனை வளர்த்திருக்கிற கடமை எல்லாருக்கும் இருக்கு. அதை நினைவூட்டுற கடமை கண்டிப்பா மார்க்சிஸ்டுக்கு இருக்கு. நான் அதை உணர்ந்துதான் இருக்கேன். அது ஒரு அமைப்பாகவும் செய்யணும், தனிநபராகவும் செய்யணும். அது ஏதோ மார்க்சிஸ்டுகளுக்கு மட்டுமே இருக்கிற மாதிரி அவரே நான் சொல்றதுனால இனிஷியேட் பண்ணதுனால அவர் என்ன நோக்கி சொன்னாரு. கண்டிப்பா மார்க்சிஸ்டுகளுக்கு அது இருக்கு. எல்லோருக்கும் தேவை. இந்த அரசியல் டிஸ்கோர்ஸ்ல எல்லா பிரிவிலையும் இருக்கிறவங்க, ஊடகங்கள் எல்லாருக்கும் தேவை. யாரெல்லாம் கருத்து உருவாக்குகிறார்களோ, யாருடைய கருத்து பொது கருத்தாக பார்க்கப்படுதோ, ஏன்னா வேற வழி இல்லை. இன்னைக்கு 6 கோடி மக்களும் இதை தான் நினைக்கிறாங்களா, 7.5 கோடி மக்களும் இதை தான் நினைக்கிறாங்களான்னு தெரியல. ஆனா அந்த பொது கருத்துன்னு முன்னிறுத்துறாங்கல்ல, இவங்க ஒவ்வொருத்தருக்கும் தேவை. ஒரு சாதாரண திருட்டுக்காக மரத்துல கட்டி வச்சு அடிச்சு கொல்றது, ஸ்கூட்டர்ல கட்டி ரோட்டு வழியே இழுத்துட்டு போறதுன்னு சில செய்கைகளை பீகார்ல மற்ற இடங்கள்ல எல்லாம் பார்த்தோம். விஜிலண்டே ஜஸ்டிஸா, அது உடனடி நீதி அல்லது கும்பல் நீதி அப்படிங்கிற மாதிரி அதனுடைய நவீன வடிவங்களை இது போன்ற அரசியல் விஷயங்கள்ல பார்க்கிறோமோங்கிற சந்தேகம் சில சமயங்கள்ல சிலர் பேசும்போது வருது. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றும் ரொம்ப அருமையானது. சரிதான். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.